ஹாய் ஹலோடா மீஸ் அனிஷா, எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் டு காதல் பிசாசே பார்ட் 2. எல்லோரும் இந்த ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. நல்லா இருக்குது ஸ்டோரி, சீக்கிரம் போடுங்க அக்கா, எனக்கு வந்துட்டு சீக்கிரம் போடுங்க அப்படின்லாம் கமெண்டு டிஎம்லாம் வந்துருந்துச்சு. காதல் பிசாசை பார்ட் 2 சீக்கிரம் போடுங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 2 போடணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேன், பர்சனல் வேலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் இது கேப்பிட்டு போடுறேன். ஸோ மன்னிச்சு. பட் வந்துட்டு 1 வீக்குள்ளே அடுத்த எபிசோட் போட்டுடுறேன். ஓகே, இது போட்டு இப்போ 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டோரியை பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 1க்கு கமெண்ட் பண்ண மாதிரி 2க்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி நான் கிளைமேக்ஸ் கொடுக்குறான்னு எனக்கு தெரில. பட் இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, எல்லாரோட கமெண்ட்டையும் பார்த்தேன். எல்லோரும் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்க ஸ்டோரிலாம் போட்டிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி கமெண்ட்லாம் பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா, எல்லோரும் நம்ம பிடிஎஸோட அந்த வேர்ல்டு டூரை பார்த்துட்ருப்பீங்க. சிக்குக் மூமெண்ட், OT7 மூமெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஜாலியாக இருக்காங்க பசங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்மளும் செம்ம ஹாப்பியாக இருக்கும். முக்கியமாக ஜிக்குக்கு. எல்லோரும் நோட் பண்ணிங்களா என்ன, இந்த ஜேகே ஏன் தான் இப்படி பார்க்குறான்னு தெரில அந்த ஜிமினை. ஐயோ என்னகா எப்பட்றா இப்போ நீங்கள் பேரில் இன்னும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்படி தான் ஸ்டேஜில் நடக்குது. ஜேகே செப்ரேட்டாக இருக்கவே மாட்டேங்கிறாரு. ஜிமின்சி எங்கன்னு அந்த பக்கத்து தான் போய் நிற்கிறாரு. மோஸ்ட்லி நான் பார்க்குறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. கண்ணு அந்த பக்கத்து ஜிமின் பக்கம்தான் இருக்குது ஜேகேக்கு. இது இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் நம்மளனாலும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனிவே ஜிக்குக் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தம்பிக்கு ஜிக்குக் மூமெண்ட் தான். ஓகேடா, இந்த காதல் பிசாசை பார்ட் 1 பார்த்துருப்பீங்க எல்லாம். பார்ட் 1ல் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டோட நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ பார்ட் 2ல் என்ன ஆகுது, நம்ம ஜிமின் என்ன ஜேகே கிட்ட சொல்ல போகிறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த பார்ட்டில். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் என்னங்கிறத பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ 1 கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு 2 பாருங்கள், புரியும். ஓகேவா, பார்ட் 1 குட்டியாக ஒரு சின்ன இதாக ஆன்லைனாக சொல்லிட்டு அப்படி 2க்குள்ளே போகிறேன். ஓகேடா, 1ல் வந்துட்டு நம்ம ஜேகே ஜிமின் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லவ் வந்து க்யூட்டாக அட்ராக்டிவாக இருந்திருக்கும். நம்ம ஜிமினோட அப்பா தான் ஆரம்பு. ஜிமினோட அப்பா ஆரம்புக்கு ஜேகேவை பிடிக்காது. ஏன்னா ஜேகே வந்துட்டு கொஞ்சம் பொரிய மாதிரி இருக்கும். ஜிமினோட ஃபேமிலி வந்து போலீஸ் ஃபேமிலிங்கிறதுனால அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் ஜிமினும் ஜேகேவை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவோட நம்ம ஜின்னு வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. ஜிமினும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜேகேவும் ஜிமினும் அவங்க எப்படியாவது சீக்கிரம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கடைசியாக நம்ம ஆரம் வந்து ஜேகேவை மீட் பண்ணுறதுக்காக ஜிமின் வர சொல்லியிருப்பான். ஆனால் ஜேகே வந்துருக்க முடியாது. கரெக்ட், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி லேட்டாக வந்திருப்பான். ஏன்னா ஜேகேவை தேவையில்லாமல் அம்பழுதுருப்பாங்க. அந்த பிரச்சனையிலே ஜேகே கொஞ்சம் லேட்டாக வந்து வரத்துக்குள்ள ஆரம் ஜிமின்கிட்ட அவங்க எடுப்பதும் ஜேகே ரோட்டில் நின்று சண்டை போட்டுருந்ததை மட்டும் ஜிமின்கிட்ட காமிச்சு ஜிமினை ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உருவாக்கிட்டு நம்ம ஆரம் போயிருப்பார். இப்போது ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. உக்காந்துட்டு அவன் அழுதுட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஜேகே வேகமாக வந்து ஜிமினை பார்க்க வந்துட்டு இருப்பாங்க. ஜிமின் முன்னாடி தான் இருப்பான். ஆரம் இருக்க மாட்டான். இப்போது இருக்க மாட்டார். இப்போ அப்படியே வந்துட்டு ஜிமின் முன்னாடி ஜேகே நிற்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் பார்ட் 2ல் சொல்லலான்னு இருந்தேன். ஓகேவா, இப்போ பார்ட் 2ல் என்ன ஆணுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஆரம் ஜேகே அக்செப்ட் பண்ணுறாரா, இல்லை ஜேகே ஜிமினுக்கும் மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையை பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. இப்போது ஜிமின் வந்துட்டு அவ்வளோ அழுதுட்டு அந்த டேபிளில் அப்படி சாஞ்சிட்டு படுத்துருப்பான். இப்போ ஜேகே வேகமாக வந்துட்டு ஜிமின் முன்னாடி நின்று ஜிமின் அப்படின்ட்டு சொல்லும்போது ஜிமின் அப்படியே 5 மினிட்ஸ் எதுவுமே இது பண்ணாமல் இருக்கும்போது ஜிமின் என்னாச்சு, எங்கே ஆரம் அங்கிள் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஜிமன் இப்போ தான் அப்படியே ஏந்திரிச்சு வேகமாக ஏஞ்சி ஜேகேவை பார்க்கும்போது ஜிமினோட ஐஸ் ஃபுல்லாக ஃப்ளூரட் ஆகி அழுது அப்படி இருக்கும். ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே ஜிமன் எதுக்கு இப்போ இவ்வளோ அழுதுருக்க, என்னாச்சு அங்கிள் எங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதறி போய் கேட்பான். இப்போது ஜிமன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுத ஃபேஸோட ஜேகேவை பார்க்கும்போது ஜிமன் சாரி ஜிமன் நான் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் அப்படியே பார்த்துட்டு போதும், என்னஃப் ஜங்குக், இதுக்கு மேலே நீ என்கிட்ட
எதையும் சொல்ல வேணாம், உன்னோட எந்த எந்த இதையும் கேட்க நான் விரும்பலை அப்படின்ட்டு சிமன் அழுத குரல் அப்படியே ஜெய்கிட்ட பேசும்போது, சிமன் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. அம்மா ஆரம்பங்கள் எங்க அப்படிங்கும்போது இப்போது சிமன் அவனோட கண்ணெல்லாம் அடைச்சிட்டு, என்ன அங்கிள் அங்கிள் எப்படி எப்படி ஜங்குக் உன்னால் மட்டும் இதெல்லாம் முடியுது? எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க. உன்னால் மட்டும்தான் ஜங்குக் முடியும் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே சிமன் எனக்கு புரியுது, என் மேலே கோவமாக இருக்கு புரியுது. ஆனால் ஒரு ஒரு 10 செகண்ட் என்ன சொல்கிறேன்னு கேளு. நீ கேட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது டக்குன்னு இப்போது நம்ம சிமன் தான் ஏஞ்சி அவ்வளோதான் ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அந்த ஜிமன் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசியிருக்கணுன்னே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ஒரு 8 மணி 8-9 மணி ஆயிருக்கும். ஜிமின் வந்துட்டு அவங்க அப்பா ஜங்குக் பேசணுங்கிறதுக்காக அங்கே ரெஸ்டாரண்ட் நைட் ஃபுல்லாக, அதாவது அவங்க மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற மாதிரி புக் பண்ணியிருப்பான். இப்போ அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் மட்டும் ஜிமனும் ஜேகேவும் சண்டை போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஜிமன் தான் அப்படியே ஏஞ்சி வந்து ஜேகே கிட்ட எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ ஜங்குக், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயை பார்க்கும்போது, குட்டச்சி இப்போது எதுக்கடி இதெல்லாம் பேசிட்டு சரி எல்லோரும் பார்க்குறாங்க, வா வெளியே வா பேசிக்கலாம் அப்படிங்கும்போது, என்ன 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 பேச பேச ஒரு என்கிட்ட இந்த வீடியோ அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ தான் ஜேகே கிட்ட ஜிமின் இப்படி காமிக்கும் போது ஜேகே தான் அதை வாங்கி அப்படி பார்க்கும்போது ஜேகே அதில் அவங்க இப்படி போட்டு அடிக்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். இப்போது அதை பார்த்துட்டு குடிச்சி இது இது எப்படி அப்படின்ற மாதிரி ஜேகே ஜிமினை பார்த்து கேட்கும்போது, அப்பா தான் இதை என்கிட்ட காமிச்சிட்டு அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அப்படிங்கும்போது ஜேகே எப்படி பார்ப்பான், உனக்கு தெரியலடா, அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணியிருக்கல ஜங்கு, போதும் ஜங்கு போதும், இதுக்கப்புறம் வேணாம், உனக்கு எதுவுமே வேணாம் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுவ ப்ளஸ் கலந்த எமோஷனில் ஜிமின் ஜேகே கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். என்ன குடசி ஏதோ கோவத்தில் எதிக, நீ கோவமாக இருக்கிறது கரெக்டு தான், ஆனால் இது இது இந்த வீடியோ நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரிலடி. ஆனால் அப்படின்னு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகேவை பார்த்து ஜிமின் தான், போதும் ஜங்கு போதும், எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம், வேணாம் நீ எதையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேணாம், நான் இனிமேல் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலை இல்லை ஜங்கு, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் ஜங்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் இப்படி பேசுறது ஜேகேக்கு அவ்வளோ இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜேகே தான் அப்படியே சுற்றிலும் பார்த்துட்டு, சரி கோவமாக இருக்க அப்படி சொல்லிட்டு வா வெளியே போகலாம் அப்படின்னு கையை அப்படி பிடிக்கும்போது ஜேகேயோட கையை அப்படி பிடிச்சிருப்பான் ஜிமின், ஜேகே ஜிமின் கை அப்படி பிடிச்சிருப்பான். அந்த கையை அப்படி பிடிக்காத ஜிமின் அந்த கையை அப்படி எடுத்து விட்டு அவனோட அங்கே பேக் இருக்கும் அதை எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வேகமாக வெளியே தான் போவான். இப்போ அப்படியே போகும்போது ஜேகேக்கு என்ன பட தெரியாமல் ஜிமின் பின்னாடியே போவான். போயிட்டு ஜிமின் வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணியிருப்பான். ஸோ டாக்ஸி கட்டி வெயிட் பண்ணிவிட்டாங்க. நிற்கும் போது ஜேகே தான் பின்னாடியே வந்துட்டு, ஜிமின் ஒரு 2 செகண்ட் சொல்கிறது கேளு ஜிமின், நீ கோவமாக இருக்கிறதெல்லாம் ரைட்டு தான் அப்படிங்கும்போது அப்படியே ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது இப்போது கிட்ட வந்து ஜேகே தான் திருப்பியும் ஜிமின் கையை பிடிக்க ட்ரை பண்ணும்போது, ஒரு தடவை சொன்னால் புரியாதா ஜங்குக்கு உனக்கு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்கு பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு, ஜங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே பார், எனக்கு என் அப்பா முக்கியம், என் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் இனிமேல் கேட்க போகிறேன் ஜங்கு, தயவு செஞ்சு
என் பின்னாடி வர்றது, எனக்கு ஃபோன் பண்ணுறது, என் அப்பா வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுகிறது, இதெல்லாம் பண்ணாது இனிமேல். ஏன்னா இனிமேல் நீ பண்ணாலும் நான் மனசு மாற மாட்டேன். எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு அப்படியே சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக ஹாஸ் ஆச்சுமன் ஜங்குக்கை பார்த்து பேசும்போது இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்பான். இப்போது டாக்ஸி தான் வந்துடும். டாக்ஸியில் சிமன் ஏறி போயிடுவான். இப்போ அந்த இடத்துல செய்யே அப்படியே கண் அப்படி கலங்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே அழுதுட்டு நிற்பான். எங்கே சிமன் அந்த டாக்ஸியில் போகும்போது அவ்வளோ அழுக, அப்படி அழுக, இவ்வளோ அழுக அழுதுட்டு அவன் ஃபோனை எடுத்து செய்யோட நம்பரை டிலீட் பண்ணிட்டு அவனோட ஃபோனை அப்படியே வச்சுட்டு இவ்வளோ அழுக அழுதுட்டு வீட்டுக்கு தான் போவான். இங்கே ஜெய்கே அப்படி ஸ்டன் ஆகிட்டு என்ன பேசுகிறது, ஜிமின் இப்படி பேசினது. எப்போயுமே ஜிமினுக்கும் ஜெய்கேக்கும் சண்டை நடக்கும். ஆனால் ஜிமின் இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைலாம் சொல்ல மாட்டான். இப்போது ஜிமினோட அந்த பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஜெய்கேக்கு என்ன பண்ண தெரியாமல் நிற்கும்போது ஜெய்கேக்கு தான் கால் வரும். ஜெய்கே அந்த காலை எடுத்து பார்க்கும்போது அது ஜூன் தான். இப்போ அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கும்போது, டேய் சமூகா டைம் ஆயிடுச்சுடா, சிம்மனை மீட் பண்ணியா, என்னடா ஆச்சு, கையில் வேறு அடிப்பட்டு இருந்துட்டா சமூகா அப்படிங்கும்போது, ஏய் ஜூ என்னால் சுத்தமாக முடியலடா அப்படிங்கும்போது, டேய் எங்கடா இருக்க அப்படிங்கும்போது இப்போது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். அந்த பேரை தான் சொல்லும் போது இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு ஜூங் வேகமாக அவனோட பைக்கை எடுத்துகிட்டு வருவான். ஜேகே சிம்மன் ஏறி போனேன் அங்கே போயிருப்பான காலில். அது பக்கத்தில் அந்த ரோட்லலாம் ஒரு கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்டே ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அங்கே தான் அப்படி உடஞ்சி போய் உட்காந்துருப்பான். ஜூங் வந்து பார்க்கும்போது ஜேகே இப்படி சாடாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வண்டி நிப்பாட்டு, டேய் ஜங்குகா ஏன்னா இங்கே உட்காந்துருக்க, சிம்மன் இங்கடா, டேய் உன்னோட அங்கிள் சிம்மன் எல்லாம் இங்கே போயிட்டாங்களடா அப்படிங்கும்போது ஜெய் அப்படியே எதுவுமே சொல்லாமல் சேடாக உட்காந்துட்ருப்பான். டேய் ஜங்குகா என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது அப்படியே ஜூங்க தான் ஜெயை தான் பார்க்கும்போது, டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுதுருக்க அப்படிங்கும்போது, டேய் டேய் ஜூ எல்லாமே முடிஞ்சிச்சுடா அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, எல்லாமே முடிஞ்சுண்ணா, என்ன இனிமே பார்க்காது சொல்லிட்டான்டா அவனோட லைஃப்பில், இனிமே நான் இல்லை சொல்லிட்டான்டா அப்படிங்கும்போது, டேய் ஏன்டா இப்போலாம் பேசுகிற, நீங்கள் எப்போ இப்படி தானே சண்டை போட்டுப்பீங்க, விடுறா, அது ஜிமின் ஏதோ கோவத்தில் பேசிடுமா, ஆமாம் என்னடா நடந்துச்சு அப்படிங்கும்போது, இப்போது ஜெய்கே எப்படி அமைதியாக இருக்கும்போது, டேய் ஜங்குகா ஒன்றை தான்டா கேட்குறேன் அப்படிங்கும்போது, டேய் நான் வேணாமா, இனிமே அவன் லைஃப்பில் இந்த ஜங்கு இல்லையா, அவனுக்கு அவன் அப்பா தான் முக்கியம் சொல்லிட்டான் அப்படிங்கும்போது, டேய் ஏன்டா சிறா அவன் ஏதோ கோவத்தில் பேசியிருப்பான், காலைல பேசியிருப்பான், இல்லைடா இல்லை என்கிட்ட இவ்வளோ நாள் என்கிட்ட பேசினதும் இன்னைக்கு பேசினதும் அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சுடா அப்படிங்கும்போது, டேய் நீ சொன்னியாடா நடந்ததெல்லாம், வர வழியில் நடந்ததெல்லாம் சொன்னியாடா, டேய் நீ விழுந்ததை கூட ஜிமின் இல்லை, எதையுமே அவன் புரிஞ்சிக்கிற சுச்சுவேஷன் இல்லைடா அப்படிங்கும்போது, அப்படி என்னடா அப்படிங்கும்போது, நான் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தேன், அங்கே அப்பா வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லும்போது, என்ன வீடியோ எடுத்த, டேய் அங்கே அவன்களும் அதுக்கு முன்னாடி ஒன்று ஃபம்பெடுத்தானுங்களடா, அது சொல்ல வேண்டியதுனடா, எதடா சொல்கிறேன், எதை சொல்கிறேன், எப்பயும் மாதிரி அவன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் லேட்டாக போயிட்டேன்ல அப்படிங்கும்போது, சங்குக்கா இவ்வளோ நாள் நீ லேட்டாக போனேன் அது எனக்கே தெரியும், ஆனால் இப்போது அவனுங்களா தானடா வந்து ஒன்று ஒம்ப எடுத்தானுங்க, நீ என்னடா பண்ணுவ அப்படிங்கும்போது, இல்லைடா இல்லை நான் எதுக்குமே லாய்க்கு கிடையாது லட்சம், அவன் சொல்கிற மாதிரி நான் அவனுக்கு ஒர்த்து இல்லைடா அப்படிங்கும்போது, டேய் நீ ஏதோ சேடாக இருக்க பேசிகிட்டு இருக்க, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் வா அப்படிங்கும்போது, இல்லைடா இல்லை ஜூ எனக்கு என்னமோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, இப்போ கூட அந்த குட்டிச்சியை பார்க்கணுன்னு தான் தோணுது, ஆனால் அந்த குட்டிச்சிக்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா, என்றைக்குமே நான் அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவள் லைஃப்பில் நான் இனிமேல் வரவே கூடாது அப்படி சொல்லிட்டு போயிட்டான்டா அப்படிங்கும்போது, டேய் ஜங்குக்கா விட்றா, சிமன் ஒரு 2 நாள் கோவமாக இருப்பான், அதுக்கப்புறம் சரியாயிருவான்டா அப்படிங்கும்போது, இல்லை உலகத்தில்
யார் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் யார் என்னை விட்டு போனாலும் அது எனக்கு கவலையே இல்லை. ஆனால் ஆனால் அவன் அந்த சிம்மன் என் லைஃப்பை விட்டு போயிடுவேன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு பெரிய கத்தியால் என் நெஞ்ச குத்துற மாதிரி இருக்கு ஜோ. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுவான் ஜெய்கி. இப்போது ஜோங்க்கு ஜெய்கியோட அந்த இது புரியுது. அந்தளவுக்கு சிம்மன் வந்துட்டு ஜெய்கியை ஹர்ட் பண்ணி, அதாவது அவன் வரலங்கிற கோவத்தில் திட்டிடுவான். ஆனால் ஜெய்கி மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு ஜோங்க்கு தெரியும். இப்போது எப்படி சொல்லி ஜங்குக்கை சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. ஜோங் தான் சரி நம்ம ஆஸ்பத்திரி போகலாம்ப்பா, எல்லாம் சரியாயிடும். சிம்மன் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டான்டா. ஏமாது இல்லைடா, இல்லை அவனோட அந்த கண்ணில் எத்தனை நாளாக அந்த கோபம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருந்தது ஏதோ என்னை விட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. டேய் என்னை விட்டு போயிடுவானடா அப்படிங்கும்போது, டேய் என்னடா பேசுகிற, உன்னை விட்டு செப்பறான் அவன் போவான், அதெல்லாம் போக மாட்டான். ஒன்னாலையும் அவனை விட்டு இருக்க முடியாது, அவனாலையும் உன்னை விட இருக்க முடியாது. சரியா, நீ ஏந்திரி, எப்படி கையெல்லாம் வீங்கி இருக்கு பாடுறா, ஹாஸ்பிட்டல் வாடா தெரியும்போது. டேய் ஊடா ஹாஸ்பிட்டலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கி ஏஞ்சி அப்படியே போயிட்டு இருக்கும்போது, டேய் எங்கடா போகிற அப்படின்னு கேட்பாஞ்சோ. எங்கே போகிறேன் தெரிலடா, எனக்கு தெரில அப்படிங்கும்போது, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, சரி வா நம்ம போயிட்டு குடிக்க போகலாம் வா அப்படிங்கும்போது, இல்லை குடிக்க தோணலடா ஜோ, எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. டேய் ஒரு நாள் கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான்ல அவன். ஒரு நாள் கூட நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டான்லடா. சரிடா ஒத்துக்கிறேன், அவனுக்கு அவங்க அப்பா தான் முக்கியம். ஆனால் எனக்கு அவன் தானடா முக்கியம். அது எப்படா நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஜங்குக்கு படம் எப்படி பழமுவான் ஜோங் தான். டேய் ஜங்குக்கா சரிடா சரி எல்லாம் காலைல பேசிக்கலாம் சரியா, நீ வா அப்படின்னு ஜெய்கி கையை தான் பிடிச்சி இழுத்துட்டு அவன் ஜோங் பைக்கில் தான் உட்கார வச்சு கூப்பிட்டு போவான். இப்போ அப்படியே ஜோங் மேலே சாஞ்சிட்டு ஜெய்கி அவ்வளோ சேடாக வந்துட்டுருப்பான். இப்போது ஜோங் ஒரு மெடிக்கலில் இறங்கி அவன் கையில் காயமாக இருக்கும், அது செப்டிக் ஆயிடும் அப்படின்றதுக்காக மாத்திரை இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போவாங்க. போனால் ஜின்னு தான் ரொம்ப நர்வஸாக உட்காந்துருப்பாங்க. ஜின்னு ஆல்ரெடி ஜிம்மினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மினோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரும். இப்போது ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜின்னு தான். இப்போது ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்தோம். இப்போ அப்படியே கதை திறந்து பார்க்கும்போது ஜேகே அவ்வளோ ஒரு சேடாக அப்படியே ஜின்னை பார்க்கும்போது, ஜின்னு தான் ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கோட ஐயே ஜின்னுக்கு காட்டிடும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. இப்போது என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக்கு அப்படியே கேட்டோன்னே எவ்வளோ அழுக வரும். அப்படியே உள்ளே வந்து ஓடி வந்து ஜின்னத்தை ஹக் பண்ணிட்டு மா அப்படிங்கும்போது, என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கும்போது, ஜங்குக்கு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு, அதாவது ஜின்னை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுவான். இப்போது ஜின்னுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அவங்களோட முதுவை அப்படி ரப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் எதுவுமே பேசாமல் ஜேகேவை அவனும் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜேகே அப்படியே அழுது கம்ஃபர்ட்டை, அதாவது ஜின்னோட கம்ஃபர்ட் அவனுக்கு எவ்வளோ தேவைப்படும், அப்படியே அழுவான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அப்படியே அந்த ஹக்லேருந்து பிரேக் ஆகி ஜின்னை பார்க்கும்போது ஜேகேயோட ஐஸ் ஃபுல்லாக ரெட் ஆகி அப்படி இருக்கும். என்னாச்சு ஜங்குக் அடிக்கும்போது அப்படின்னு இப்படி மண்டையை ஆட்டிட்டு அப்படி அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அவனோட ரூமுக்கு தான் போயிடுவான். இப்போது ஜூங் தான் அப்படியே பைக்கை இது பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பான். இப்போது என்னாச்சு ஜூங், எதுக்கு ஜிம்மன் கால் பண்ணால் இடிகளை, அவன் ரொம்ப சந்தோஷமாக தானே போனான், என்னாச்சு அப்படிங்கும்போது இப்போது ஜூங் தான் அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது இப்போது அதை கேட்டோடனே ஜின்னுக்கு அப்படிலாம் கண்ணு கலங்கி என்ன சொல்கிற ஜூங் அப்படிங்கும்போது, ஆமாம் ஜின்னுமா அதான் நடந்துச்சு. இவனை தேவையில்லாமல் அந்த பசங்க பம்பெடுத்து இவனை தேவையில்லாமல் சண்டை போட வச்சு இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு கடைசியில் ஜங்குக் தான் காரணமாயிட்டான். ஆனால் ஜங்குக் மேலே தப்பே இல்லை. அது ஜிம்மினுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஆனால் இவன் மேலே உள்ள தப்பை மட்டும் அவங்க அப்பா வீடியோவாக எடுத்து ஜிம்மின்கிட்ட காமிச்சு இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு சின்னம்மா அப்படிங்கும்போது இப்போது சின்ன அப்படியே சேரில் தான் உட்காந்துருவாங்க. எதுக்கு என்னோட பையனுக்கு இவ்வளோ ஒரு சோதனை, நான்
ஆல்ரெடி அவங்ககிட்ட சொன்னேன், வேணாம் இதை விட்டுரு, இதை ரேசிங்னால தான் அவங்க அப்பா என்னை விட்டு போனார் அப்படின்னு நான் நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் ஆனால் இப்போது மறுபடியும் இதனால் என்னோடய பையனோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் சொல்லிட்டு அழுகும்போது இப்போ அப்படியே ஜூங் தான் வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். எனக்கு தெரிஞ்சு ஜெமன் 2 நாளுக்கு மேலே ஜங்குக்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கும்போது இப்போ சின்ன அப்படியே ஜூங்க பார்க்கும்போது ஜங்கு இந்த அளவுக்கு உடஞ்சி நான் பார்த்ததே இல்லை ஜூங் அப்படிங்கும்போது நானும் பார்த்ததில்லை தாம்மா. அவன் இவ்வளோலாம் கஷ்டப்பட மாட்டான். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்திருக்கு, நான் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தவன். ஆனால் ஜங்கு ஏன் அவ்வளோ உடஞ்சிருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அந்தளவுக்கு சிம்மன் என்ன பேசினாங்கிறதும் எனக்கு தெரில. ஆனால் எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது சின்ன இது அவன் கையில் அடிபட்டிருக்கு, இதை நீங்கள் அவனுக்கு போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த இதுவும் மாத்திரைலாம் கொடுத்து ஜங்குக்கு பார்த்துக்கோங்கம்மா, நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுங் தான் போயிடுவான். இப்போது சின்ன அப்படியே மேலே போய் பார்க்கும்போது சிக்கி அப்படியே படுத்துருப்பான். இப்போது சின்ன இங்கேருந்து வந்துட்டு அப்படியே அவங்களோட அந்த அழுகையெல்லாம் மறைச்சிட்டு ஜங்கு அப்படிங்கும்போது ஜங்கு அப்படியே படுத்துருப்பான். ஜங்கு ஏந்திரி அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சின்ன பார்த்த மாதிரி ஏஞ்சி மெதுவாக உட்காரும்போது இதுக்கு இப்போ இவ்வளோ அழுகிறேன் அப்படிங்கும்போது அந்த குட்டச்சி என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமாம்மா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சின்னதாக பார்க்கும்போது அவன் என்ன பேரன்னு சொல்கிறாம்மா. அவங்க அப்பா தான் அவனுக்கு முக்கியமா, நான் முக்கியம் இல்லை சொல்லிட்டான் அப்படிங்கும்போது அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சின்னதாக பார்க்கும்போது அம்மா எனக்கு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஒரு மாதிரி ரொம்ப மனசு வலிக்குது அப்படி சொல்லிட்டு அழுகும்போது ஜங்கு இதுக்கு அழுகிறேன். நீங்கள் பார், நீ ஒன்றும் கவலைப்படாது சரியா? எனக்கு தெரியும், சிம்மனை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். உங்கள் 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது சரியா? இது ஏதோ ஒரு சோதனை சரியா? எல்லாம் சரியாயிடும், எல்லாத்தையும் நீ சரி பண்ணுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜங்கு அப்படிங்கும்போது எப்படிம்மா நான் சரி பண்ணுவேன்? நான் என்ன சொல்கிறாலும் கேட்குற ஒரு இதில் அவன் இல்லைம்மா. அவன் எப்பயும் சண்டை வந்தால் என் கண்ணை பார்த்து பேச மாட்டான். ஆனால் இன்றைக்கி என் கண்ணை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு சொல்லிட்டான். அம்மா உண்மையாக என்னை விட்டு போயிடுவானாம்மா அப்படி சொல்லிட்டு சின்ன பார்த்து அப்படி அழுகும்போது இப்போ அப்படி கேட்கும் போதே சின்னுக்கு அவ்வளோ கஷ்டமாகி ஜேகே அப்படியே வந்துட்டு மறுபடியும் சின்ன ஹக் பண்ணிட்டு, என்ன பேசுகிற ஜங்கு, சிம்மினால் உன்னை விட்டு போக முடியுமா? இல்லை ஒன்னாடி தான் சிம்மனை விட்டுட்டு இருக்க முடியுமா ஜங்கு? எல்லாம் சரியாயிடும் சரியா? எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை அப்படி தூக்கி விட்டுட்டு, இது ஹக்டது இப்படி கை ஷர்ட்டை தூக்கிவிட்டு அந்த இதெல்லாம் கையெல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு சாப்பிட சொன்னால் ஜங்குக்கு சாப்பிடவே மாட்டான். அப்படியே அடம் பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு தூங்கிடுவான். இப்போது சின்னுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே சிம்மின் அவனோட ரூமில் அப்படியே எடுத்துகிட்ருப்பான். ஜேகேவும் சிம்மினும் ஒன்றா ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஜேகேகிட்டே இருக்கும், சிம்மின்கிட்டே இருக்கும். ஒரு குட்டி ஃப்ரேம் மாதிரி போட்டு அது அவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அந்த ஃபோட்டோவை தான் இப்போது எடுத்து அதை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்ருப்பான். இப்போது அப்படியே மறுநாள் தான் ஆயிரும். மறுநாள் சிம்மன் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்போது சிம்மன் வந்துட்டு காலைல எப்பயுமே எழுந்திரிச்சிருப்பான். ஆனால் 10 மணி 11 ஆகி தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஆரம்ப சிம்மனுக்கு கால் பண்ணுவார். இப்போது சிம்மன் தான் ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு ஃபோன் ஆன் பண்ணியிருப்பான் நைட்டு. இப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு அவன் எஞ்சி ஃபோனை பார்க்கும்போது தான் ஹலோ அப்படிங்கும்போது, சிம்மன் இன்னும் நீ கீழே விளாமல் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா கொஞ்சம் தலைவலி அதான் அப்படிங்கும்போது, சரி ஏஞ்சதும் கீழே வா நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணோன்னே இப்போது சிம்மன் அப்படியே ஏஞ்சி பார்ப்பான். அவன் ஜேகே சிம்மன் ஃபோட்டோவை அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருப்பான். அந்த ஃபோட்டோ அப்படியே பார்த்துட்டு அந்த ஜேகே சிரிச்ச மூஞ்ச சிம்மன் பார்த்துட்டு அந்த கையால் அப்படியே ரப் பண்ணுவான். அவனுக்கு வரும் க்ரை மட்டும் தான் வரும். அப்படியே அதை ரப் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது
கிளம்பி வேக்கப் ஆகி கீழே தான் போவான். கீழே பார்த்தா ஆரம் தான் புக் மாதிரி ஒன்று படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இப்போது ஜிமின் வரதை பார்த்துட்டு அப்படி புக்கை வச்சுட்டு ஜிமன் வா அப்படிங்கும்போது ஜிமன் அப்படியே வந்துட்டு உட்காருவான். முன்னாடி என்னாச்சு, ஏன் தலை வலிக்குது அப்படிங்கும்போது இல்லைப்பா அது என்ன ரொம்ப அழுதியா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாமடி ஜிமன் இருக்கும்போது இப்போது அப்படியே ஆரம்பித்தான். ஜிமன் நான் இது சொன்னதை நீ எப்படி எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் நான் இது சொன்னதான் உண்மை சரியா? இது பொண்ணோட லைஃப். நான் சொன்ன மாதிரி நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கும்போது எதுவுமே சொல்லாமல் கீழே குமிஞ்சிட்டு உட்காரும் போது ஜிமன் உனக்கு அவன் டிசர்வ் கிடையாது. என்றைக்குமே அவன் உனக்கு சரி வர மாட்டான். உனக்கு மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலிக்கு சரி வர மாட்டான் சரியா? அவனை மறந்துடு, இதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கும்போது எதுவுமே சொல்லாமல் ஜிமன் உட்காந்துருக்கும் போது ஜிமன் நீ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னா நான் இவ்வளோ நாள் உன்கிட்ட கேட்கல, ஆனால் இப்போது இதோ அப்படி சொல்லிட்டு அவரோட பக்கத்தில் ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு ஜிமன் கிட்ட நீட்டி ஜிமன் அதை திறந்து பாரு அப்படிங்கும்போது அப்படியே ஜிமன் அதை வாங்கிட்டு ஆரம்பம் பார்த்துட்டு திறந்து பாரு அப்படிங்கும்போது இப்போ அந்த ஃபைல் அப்படியே திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ தான் ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோவை அப்படி பார்த்துட்டு அப்படியே ஆரம்பம் பார்க்கும்போது இதோ இதான் நான் உனக்காக பார்த்துருக்க ஒரு பையன் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது ஆமாம் ஜிமன் எனக்கு தெரியும் உனக்கு பொண்ணு அதெல்லாம் செட் ஆகாது. அதான் இந்த பையன் பேர் மின் யூங்கி சுகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னோட டிபார்ட்மெண்ட்டில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன்தான் இவன். இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பொறுப்பாக ஒரு ஆஃபீஸோட சிஇஓவாக இருக்கான். நான் இவனை விசாரித்த வரையும் ரொம்ப திறமையான ரொம்பவே ஒரு நல்ல பையனை நான் கேள்விப்பட்டேன். இந்த சுகா தான் உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்னு நான் உனக்காக இந்த பையனை பார்த்துருக்கேன் ஜிமன் அப்படிங்கும்போது அப்படி ஜிமன் நான் ஆகும்போது ஜிமன் நான் இது சொன்ன மாதிரி எனக்கு என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன் நான் நம்புகிறேன். உன்னோட பழசு இது எதையுமே நான் இனிமேல் கேட்க விரும்பலை. உன் லைஃபுக்கு எது நல்லதுன்னு உன்னோட அப்பா எனக்கு தெரியும் கேட்கும்போது அப்படியே ஜிமன் தான் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஜிமன் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஓகே ஜிமன் நாளைக்கு நீனும் சுகாவும் மீட் பண்ணுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சுகாவை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்தா எஞ்சி போனோன்னே இப்போது ஜிமன் இப்படி சுகா போட்டோ பார்க்கும்போது சுகா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக கலர்லாம் போட்டு அந்த ஃபோட்டோவில் இருப்பார். இப்போது அப்படியே அந்த ஃபோட்டோவை அங்கேயே வச்சுட்டு நம்ம ஜிமன் தான் ரூமுக்கு தான் போயிட்டு அன்றைக்கி என்ன பண்ணன்னு தெரியாது. என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு செத்தெல்லாம் போல இரு அப்படி சொல்லிட்டு அவனோட பெட்டில் இப்படி உட்காந்துட்டு ஜேகேவும் ஜிமனும் ஒரு தடவை பேசியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஜிமனை நினச்சி பார்ப்பான். என்ன பேசியிருப்பாங்கன்னா இப்போது நம்ம ஜேகே ஜிமனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். அதாவது ஜேகேயோட வீடு அது ஹக் பண்ணிட்டு குடிச்சி அப்படிங்கும்போது என்னடா பொறுகி ஒன்றும் இல்லை அவங்க அப்பா என்னை பத்து காட்டி என்னை பிடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணா என்னடி பண்ணுவேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது ஒத்துக்க வேண்டியதான் ஹேண்ட்ஸமாக தான் அப்படிங்கும்போது இப்போது ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வரும். இப்போ அப்படியே ஜிமனை பிடிச்சி திருப்பி அவனோட ஃபேஸ் அப்படி திருப்பி என்ன சொல்ல என்னோட தடவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த வாய்க்கு கீழே தாவ கொட்டுருக்கலாம் அப்படி கவி வச்சுக்கிட்டு சொல்லும் போது விடுடா ஒரு வலிக்குது விடு அப்படிங்கும்போது சின்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அப்படிங்கும்போது இதுக்கு மட்டும் குறைச்ச கிடையாது. அம்மா நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அவர் அப்படி வந்து கேட்டால் நான் தானே சொல்லணும், வேறு வழி இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் தான் சொல்லும்போது அப்போது நீ என்னை விட்டு கொடுத்துருவேன், அதாவது என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போது ஒரு 2 நிமிஷம் ஜேகே அமைதியாக இருப்பான். இப்போது ஜேகே அமைதியாக இருக்கிறத ஜிமன் புரிஞ்சுக்கிட்டு
இப்போ அப்படியே ஜேகேவை பொரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபேஸை தூக்கி பார்க்கும்போது ஜேகேவோட கண்ணு ரெண்டு கலங்கிருக்கும். இப்போ சிமன் தான் சரிடா இப்போ கண்ணெல்லாம் கலங்குற அப்படின்னு கேட்கும்போது ஏய் ஏச்சி கூட அப்படி சொல்லாதடி, என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுடி. எனக்கு உன்னை விட்டா உலகத்தில் யாருமே இல்லைடி. நீ பாட்டுக்கு அசால்ட்டா என்னை விட்டு போயிட்டு ஹரியாரது கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற அப்படிங்கும்போது டேய் சங்கு சும்மா சொன்னேன்டா, அதுக்கு என்ன அவ்வளோ சீரியஸாக அடிக்கிற அப்படி சொல்லிட்டு ஜெய்கியோட அந்த கண்ணை கலங்கிருக்கிறத பார்த்துட்டு சங்குகா நீ எதுக்கிட்ட அவ்வளோ சீரியஸாக அடிக்கிற அப்படிங்கும்போது இல்லடி நாட்டுக்கு கூட அப்போல்லாம் சொல்லாதடி. ஏன்னா என் அப்பா அது இறந்து போக கூட தெரில, என் கண்ணுலேருந்து தண்ணிலாம் வந்ததில்லை. ஏன்னா என் அம்மாக்காக நான் இருக்கேன்ட்டு என்றைக்குமே என் அம்மாவை கூட அழுக அதிகமாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தெரில நீ இல்லைங்கிறத என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது ஏன் தெரில சிம்மன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிம்மனுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு இப்போ ஜேகேவை ஹக் பண்ணிட்டு என்னோட க்யூட் அழகா அந்த விட்டு இந்த சிம்மன் மட்டும் இருக்க முடியுமா சொல்லு. இப்போ நான் கோபத்தில் உன்னை வேணான்னு சொல்லுவேன், உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவேன், என்னை விட்டு போயிருன்னு கூட சொல்லுவேன். ஆனால் உண்மையாக உன்னை விட்டு என்னால் போக முடியாது ஜங்கு. ஒருவேளை அப்படி போனால் அது என்னோட டெத்தாக மட்டும் தாண்டா இருக்கும் அப்படி சொல்லும் போதே ஜெகி டக்குன்னு ஏய் என்னடி பேசுகிற அப்படிங்கும்போது இல்லை இதுதான் உண்மை, நான் ஃபோனை விட்டு எப்பையும் எதுக்காகவும் ஃபோனை தவிர என்னால் யாரையும் என் லைஃப்பில் ஏற்றுக்க முடியாதுடா, அதுதான் உண்மை அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கத சிம்மன் தான் திங்க் பண்ணுவான். இப்போது சிம்மினுக்கு சாக கூட என்னால் முடியாதுல்ல அப்படின்ட்டு அழுவான். அங்கே நம்ம ஜேகே தான், ஜேகே ஏந்திரிச்சிக்கவே மாட்டான், தூங்கிக்கிட்டே இருப்பான். இப்போது மணி ஒரு 12 ஆயிரும். நம்ம ஜூங் தான் அம்மா எங்கே அவன் ஏந்திரிக்கவே இல்லையா அப்படிங்கும்போது இல்லைடா ஏந்திரிக்கவே இல்லை, சாப்பிட காலையிலேருந்து டீ போட்டு போய் கொடுத்துட்டேன், சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டேன், எதையும் பண்ண மாட்டேங்கிறான், அப்படி படுத்தே இருக்கான், எதுவும் பேசக்கூட மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி இருக்கான் அப்படிங்கும்போது ஜூங் சிம்மனே ஏதோ ஒன்று கால் பண்ணனா அப்படிங்கும்போது இல்லைம்மா சிம்மனே என்னை பிளாக் பண்ணியிருக்கான் போல், அவனுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது அப்படிங்கும்போது இப்போது ஜின்னும் என் ஃபோனையும் என்ன வரையும் அப்படி தான் பண்ணியிருக்கான், எடுக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறது இப்போது அப்படிங்கும்போது வெயிட் பண்ணுவோம் ஜூங், ஏன்னா சிம்மனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சரிம்மா நான் போய் ஜங்குக்கை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜூங் தான் மேலே போவான். ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே படுத்திருப்பான், தூங்க மாட்டான். அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது டேய் நல்லவனே ஷன்ன டே படுத்துக்கிட்டே நீங்கள் நாள் ஃபுல்லாக கழிக்க போறியா இல்லை இந்த வருஷத்தை ஃபுல்லாக கழிக்க போறியா அப்படிங்கும்போது ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் இருக்கும்போது டேய் ஜங்குக்கா வாடா வெளியே போகலாம், போயிட்டு ஏதாவது கேம் ப்ளே பண்ணிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு வரலாம் வா அப்படிங்கும்போது சரி அப்படியே படுத்து இருப்பான். டேய் ஃபோனை தாண்டா கூப்பிட்றேன் ஏந்துடுறா அப்படின்ட்டு இப்படி பிடிச்சி தூக்கிட்டு உட்காரைக்கும்போது என்னடா அப்படிமா டேய் என்ன ஏதோ இது மாதிரி வா கிளம்பு வா போகலாம் அப்படிங்கும்போது அவன் வரலடா என்ன விட்றா அப்படிங்கும்போது ஜங்குகா இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலை, இந்நேரம் ஜங்குகா இருந்தால் சிம்மனோட வீட்டுக்கே போயிருக்கணும், சார் என்னன்னு தெரில, டேய் லவர் பாய் இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலை அப்படிங்கும்போது அப்படியே ஜங்குகா மீதி இருக்கும்போது ஜங்கு என்ன அப்படிங்கும்போது இப்போது ஜூங் வந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான். இப்படி இப்போ ஜூங் பாக்கையில் ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை இப்படி வாங்கி பார்க்கும்போது அப்போ ஜிமன் ஏதோ அடிச்சிருக்கானா அப்படின்னு பார்ப்பான். ஏன்னா ஒவ்வொரு சண்டையிலையும் நம்ம ஜூங்கும் ஜிமனும் பேசியிருப்பாங்க. இப்போ பார்த்தா எந்த ஃபோன் கால்ஸும் இருக்காது, ஆனால் நம்ம ஜூங் மட்டும் அடிச்சிருக்க மாதிரி இருக்கும், ஒரு கால் கூட பண்ணலாம் அப்படிங்கும்போது டேய் ஜங்குகா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அந்த ஃபோனை போட்டு திரும்பி படுத்துருவான். ஜங்கு எதுக்கு ஜங்குக்கு இப்படி இருக்க, இதெல்லாம் சரியாயிரும்டா, ஒரு கொஞ்ச நாள் அவன்கிட்ட டைம் கொடுறா, அவன் எப்படி அவன்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டான்டா வந்துடுவான் அப்படிங்கும்போது இப்போது ஏஞ்சி வரமாட்டான்டா, அவன் வரமாட்டான். அன்றைக்கி அவன் சொன்னதை நீ பார்க்கல, அவனோட அந்த கண்ணு ஃபுல்லாக என் மேலே கோபம் வெறுப்பு, என்னை விட்டு போயிருங்கிற அந்த கண்ணில் எப்படி தெரியுமா சொன்னான் அப்படிங்கும்போது டேய் ஏன்டா நீ வேற அதெல்லாம் இல்லைடா, அது கோபத்தில் பேசியிருக்கான் சரியா பாரு, இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி நாளைக்கே உனக்கு ஜிமன் கால் பண்ணுவான், ஏன்னா
ஒன்றா பேசாமல் அவராட்டி ஈழிக்க முடியாது. இந்த லவ் பேர்ட்ஸை யாராட்டி பிரிக்க முடியுமா என்ன அப்படிங்கும்போது முடியும். அதான் உங்கள் அப்பா இருக்கானே அவனுக்கு அப்போ தான் முக்கியம். நீ சொல்லிட்டு இருக்கும்போது டெய் மாமாவை பிள்ளை பேசக்கூடாது சரியா விடு, மாமாவை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு யோசிக்கலாம், வா நீ வா கிளம்பு அப்படிங்கும்போது எங்கே ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கும்போது டேய் என்ன சிரிக்க கூட மாட்டியா என்ன, இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க, எல்லாம் சரியாயிரும், கிளம்பி வர முடியுமா முடியாது அப்படிங்கும்போது டேய் எனக்கு வர தோணலடா, நான் இங்கே இருக்கேன் நாளைக்கு வரேன் அப்படிங்கும்போது சங்குகா இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் ஒரு 10 ஃப்ரெண்டு வச்சுருந்தா கூட போடான்னு விட்டுட்டு போயிடுவேன், இனி இருக்கிறது ஒருத்தன், அவன் இப்போல்லாம் இருக்கக்கூடாது ஜங்குகா அப்படிங்கும்போது சோ புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி புரிஞ்சுக்கிறேன் சரி இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ இரு, நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன் மயிறு என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுங்கா அந்த இடத்துட்டு கிளம்பிடுவான். எங்கே ஜேகே அவனோட ஃபோனை எடுத்து ஜேகேவும் சிவனும் ஒன்றா இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருப்பான். ஜேகே சிவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நடந்ததே கிடையாது. சிவன் அவ்வளோ கோவப்பட்டதெல்லாம் கிடையாது. சிவன் கோவப்படுவான், அது வந்து ஒரு மாதிரி சைல்டிஷாக ப்ளஸ் வந்துட்டு அதில் ஒரு லவ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி நடந்தது ரொம்ப பெரியது. இப்போது ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டு உண்மையா என்னை வெறுத்துட்டியா என்ன, அந்த கண்ணில் என் மேலே வெறுப்பு அவ்வளோ இருக்குது சிமன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட ஃபோட்டோ பார்த்து அப்படியே இது பண்ணிகிட்ருப்பான், ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்படியே அந்த டே போயிட்டுருக்கும். ஜிமினுக்கும் அப்படி தான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும், ஜேகேக்கும் அப்படி தான். இப்போது அந்த நாள் போய் மறுநாள் ஆரம் சொன்ன மாதிரி நம்ம ஜிமின் வந்துட்டு சுகா கூட ஒரு டேட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆரம் கூட்டு போக சொல்கிறதுக்காக நம்ம சுகாவை காலையிலேயே அவங்களோட வீட்டுக்கு தான் வேலை வச்சுருப்பார் ஆரம். இப்போது நம்ம ஜிமினையும் இந்த மாதிரி கிளம்ப சொல்லிட்டு இப்போ ஜிமினும் சுகாவும் வெளியே போகிறதுக்காக சுகா தான் ஆரம் வீட்டுக்கு வருவான். இப்போது 2 பேரும் அதாவது ஆரமும் சுகாவும் சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. சுகா வந்து ஜிமின் கிளம்பிட்டு இருப்பான். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுகாவுக்கு தான் ஒரு கால் வரும். அந்த காலை எடுத்து பேசும்போது என்ன சுகா போயிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கும்போது ஓகே அவங்களோட பையன்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோ அப்படிங்கும்போது எல்லாம் தெரியும் நீங்கள் வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு யார் அப்பாவா அப்படின்னு ஆரம் கேட்பார். ஆமாம் அங்கிள். ஓகேப்பா நீ சிவன் இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவான், கூட்டிகிட்டு கிளம்பு அப்படிங்கும்போது சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் கிளம்பும்போது இப்போது சுகா வந்து ஜிமினோட ஃபோட்டோலாம் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா சுகாவுக்கு வந்து இது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். இப்போது சுகா அப்படியே ஏஞ்சி அங்கே ஆரம் வந்து நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. அதை பார்த்துட்டு ஓ பரப்பாரு யாரே அப்படின்ற மாதிரி சுகா அதை பார்த்துட்டு அப்படியே ஆகும்போது அந்த ஃபோட்டோவில் ஆரம் பக்கத்தில் நம்ம சிவன் தான் க்யூட்டாக ஆரம்ப ஹக் பண்ணிட்டு நிற்கிறத அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுகா பார்க்கும்போது என்ன சிவனா ஒரு வேளை இவனை தான் இப்போ நம்ம பார்க்க வந்தோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அந்த ஃபேஸை தான் அப்படியே சுகா பார்த்துட்ருக்கும் போது ஸ்டெப்லேருந்து இப்போ நம்ம ஜிமன் தான் இறங்கி வர அந்த ஷூ சவுண்ட் கேட்கும்போது இப்போ சுகா அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜிமன் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகா அப்படியே இறங்கி வரதை நம்ம சுகா அப்படியே திரும்பி ஸ்டன்னாகிட்டு பார்த்து நிற்பார். இப்போது அப்படியே வந்துட்டு நம்ம சுகா முன்னாடி அதாவது சுகா வந்துட்டு அங்கே ஷோகேஸில் பார்த்து நிற்கும் போது சுகா அப்படியே கண் எடுக்காமல் நம்ம ஜிம்மனை தான் பார்த்துட்டு நிற்பார். இப்போது ஜிம்மன் அப்படியே கீழே குமிச்சு நிற்கும் போது இப்போது சுகாவுக்கு அப்படியே வேர்ட்ஸே வராது. இப்போது அப்படியே அங்கே கையில் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை அப்படி வச்சுட்டு ஹாய் அப்படிங்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லுவான் ஜிம்மன். ஐயோ பாக் ஜிம்மன் அப்படிங்கும்போது ஆமாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது ஜிம்மன் தான் குமிஞ்சிருப்பான். இப்போது நம்ம சுகா அப்படியே கண்ணடியாமல் ஜிம்மன் அப்படியே சைட் அடிச்சு நிற்பான். இப்போது ஜிம்மனை பார்த்து நம்ம சுகாவோட மைண்ட் வைஸ் தான் ஷோ பையன் இருக்கான்னு சொன்னேன், இப்படி இருக்கான்னு சொன்னியா என்ன பா என்ன அழகு அப்படின்ற மாதிரி நம்ம சுகா மைண்ட் வாய்ஸ் தான். இப்போது அப்படி நிற்கும் போது பாக் ஜிம்மன் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் பார்க்கும்போது உங்கள் அப்பா என்னை உங்களை கூப்பிட்டு போக சொன்னார் போகலாமா அப்படிங்கும்போது இப்போது ஜிம்மன் எதுவுமே சொல்லாமல் அப்படி நிற்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்போது போகலாமா என்ன அப்படின்னு கேட்பான் நம்ம சுகா.
போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது சுகாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஜிமினை பார்த்தது. இப்போ அப்படியே ஜிமின் தான் முன்னாடி போகும்போது நம்ம சுகா அப்படியே நம்ம ஹாப்பியாக பின்னாடி போயிட்டு இப்போது நம்ம ஜிமின் பின்னாடி இறப்பும்போது ஜிமின் அப்படிங்கும்போது முன்னாடி வரலாமே அப்படிங்கும்போது இல்லை நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம சுகா டக்குன்னு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளக்க அப்படி போன போய் டேய் ஷுகி ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் வந்தேன் ஆனால் இப்படி ஒரு ஜிலேபி பார்த்துன்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டில்ல போடு உனக்கு தான்டா அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம சுகா வந்துட்டு முன்னாடி ஏறி பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே அந்த மிரர் வழியாக ஜிவனை பார்க்க வந்து ஜிவனுடைய குமிஞ்சிட்டு க்யூட்டாக செம்ம அழகாக இருக்கும் அந்த ஒயிட் ஷர்ட்டில் பிளாண்டி ஹேரில் இப்போது ஜிமன் அடிக்கும்போது ஜிமனுடைய பார்க்கும்போது என்னோட நேம் தெரியுமா அப்படிங்கும்போது அப்பா சொன்னாங்க பட் மறந்துடுச்சு. மறந்துடுச்சா? ஓகே நான் சொல்கிறேன். என்னோட நேம் யூங்கி, கால்மி சுகா அப்படி கூட நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் பார்க்கும்போது நான் ரொம்பலாம் சுற்றி வளைச்சலாம் பேச மாட்டேன், நான் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமன் இப்படி பாப்பா எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் சுத்தமாக புரியல. எனக்கு வந்துட்டு அவ்வளோவா கல்யாணம் காதல் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இப்போது நல்லா இருக்குன்னு தோணுது அப்படிங்கும்போது ஜிமனுடைய பாப்பா எனிவே ஏன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ஜிமனை பற்றி கேட்கும்போது இல்லை அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஓகே எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை பார்த்துட்டு நம்ம சுகா அப்படி க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அங்கே ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் ஜிமனை சுகா கூப்பிட்டு போகும்போது இப்போ அப்படியே காரை விட்டு இறங்கி அப்படி ஜிமன் பார்க்கும்போது இது இங்கே வந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது சுகா தான் இங்கெல்லாம் எனக்கு கூப்பிட்டு வரவே இஷ்டம் கிடையாது, சொன்ன உங்கள் அப்பா தான் இங்கே உன்னை கூப்பிட்டு வர சொன்னார், ஸோ கேட்கணும்ல அதான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஜிமன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே காரை இது பண்ணி வச்சுட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜிமன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சுகா அப்படியே ஜிமன் கிட்டே என்னடா பேசுகிறது அப்படின்ட்டு வரும்போது இப்படி முன்னாடி வந்து ஜிமன் கிட்ட பார்க் ஜிமன் அப்படின்போது க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஜிமனை கூப்பிடுவாங்க நம்ம சுகா. அப்படி பார்க்கும்போது என்ன இந்த க்யூட்டான அழகான அப்படின்ட்டு சொல்லும் போதே ஜிமன் அப்படி பார்க்கும்போது நான் தான் சொன்னேனே நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு, ஸோ சொல்லணும்ல ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது ஜிமன் அப்படி பார்க்கும்போது பொய்க்கெலாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒருத்தனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஜிமன்கிட்டேருந்து எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நம்ம சுகா இது பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் 2 பேரும் போயிட்டு அந்த கோயிலில் நம்ம ஜிமின் வந்துட்டு அது ஒரு புத்தர் கோயில் அந்த மாதிரி போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு 2 பேரும் நம்ம சுகா அடிக்கடி பேச்சு கொடுத்தாலும் ஜிமன் எப்போயாவது பேசிக்கிட்டு அப்படியே அந்த டே போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம செய்ய தான் மறுநாள் காலையில் ஏஞ்சி அப்படியே ரொம்ப இதாகி அங்கே உட்காந்துட்டு காலையில் அங்கே ஒரு மணி 11 12 தானே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதை டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது சோகமாக ஃபோனை பார்த்துக்கிட்டு சின்ன தான் அங்கேருந்து வந்து என்னோட பையனோட ஃபேஸில் சிரிப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்களும்மா அப்படிங்கும்போது நானும்மா இப்படி தான் இருக்கிறதா அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கும்போது என் பையன் இப்படி இருந்தாலாம் நான் பார்த்ததே கிடையாது, இந்நேரம் போயிட்டு 2ல் 1 கேட்டுருணுமா இல்லையா அப்படிங்கும்போது யார்கிட்ட அந்த குட்டச்சிக்கிட்டையா உங்களுக்கு தெரியாது என்னம்மா பேசுகிறா தெரியுமா, நல்லா பேச கற்றுருக்காமா அவங்க சன்னின்லா அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது ஜியோன் மிஸ்டர் ஜியோன் ஜிமினாச்சே அப்படிங்கும்போது அப்படியே பார்க்கும்போது அதெல்லாம் ஜிமினை போய் சமாதானப்படுத்து இப்படியே இருக்க போறியா என்ன அப்படிங்கும்போது எங்கே சமாதானப்படுத்துறது பார்த்தீங்கல்ல எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறது, என்னால் எதுவும் பேச கூட முடியலாமா அப்படிங்கும்போது சரி நான் போய் பேசவா என்ன அவங்க அப்பா கிட்ட, அதெல்லாம் வேணாம் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் 2ல் 1 கேட்டு வரேன், என்ன அவர் பெரிய இதா என்ன நம்ம குடும்பம் ஒன்றும் கௌரவமான குடும்பம் கிடையாதா, நம்மளும் அப்படி தான் சரியா நான் வேண்டாம் போய் பேசுகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படிங்கும்போது நிஜம்மா நீ பார்த்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த குழச்சிக்கிட்ட போய் நான் பேச மாட்டேம்மா அப்படிங்கும்போது ஷேண்டா இல்லை எப்போ பார்த்தாலும் என்ன வேணாம் போயிரு இதே தான் வாய் அப்படிங்கும்போது
டேய் சங்குகா வேணாம் போயிருலாம் இன்னொரு மீனிங் இருக்குது தெரியும்ல உனக்கு. தெரியும் தெரியும் அடிக்கும்போது வேணாம் போயிருண்ணா என்னை விட்டு போவாதுன்னு அர்த்தம். அடிக்கும்போது என்னை விட்டு போவாதுன்னு சொல்கிறவன் தான் இதோ 2 நாளாயும் எப்படி இருக்கான் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே புலம்பிகிட்டு இருக்கும்போது ஜுங் தான் கரெக்டாக வந்துடுவான். வந்துட்டு அம்மா என்ன ஆனால் உங்கள் பையன் இன்னைக்காவது ஓகேவா இருக்கானா இல்லையா அப்படிங்கும்போது தோ தருகாம்பர் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தான் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. டேய் என்ன சொல்ல வர இப்போ நீ அப்படின்னு கேட்கும்போது டேய் மைண்டு சரியில்லை வா போம் அப்படிங்கும்போது இதைத்தான் நீ தெரிந்து சொல்லிகிட்டு இருக்கேன் வா கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் வெளியே தான் போவாங்க. சின்னுக்கு ஜங்குக்கு மேலே கொஞ்சம் கவலை இருக்கும். இருந்தாலும் அது அவ்வளோ வெளியே காட்டிக்காமல் அவங்க 2 பேரும் சேர்ந்துடுவாங்களோட நம்பிக்கை சின்ன இருக்கும். இப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கும் வெளியே போயிடுவாங்க. இங்கே நம்ம சுகா ஜிமினை கூப்பிட்டுட்டு அப்படியே க்யூட்டாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு ஜிமின்கிட்ட சிரித்து பேச ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஜிமினுக்கு சிரிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. சுகா கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு ரொம்ப சிதாரிக்கும் போது இப்போது சுகாவுக்கு என்ன அப்படி இருக்கான் அப்படின்ட்டு இருந்தாலும் ஜிமினை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல. அப்படியே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் போது இப்போ அப்படியே டைம் ஸ்பெண்ட் இதாகி ஈவினிங் மாதிரி ஆயிரும். ஒரு 5-6 மணி ஆயிரும். இப்போது அவங்க ஒரு காஃபி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் போய் 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. சிவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சுகா அதை அப்படி சிவனை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது சிவன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை காலையிலேருந்து நானும் நிறைய டைப் பண்ணிகிட்ருக்கேன் பேச. ஆனால் இப்படியே சைலண்ட்டாக இருந்தால் நான் தான் சொன்னேனே நான் எதாக இருந்தாலும் கேட்டுருவேன் என்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்கும்போது டக்குன்னு சிமன் தான் என்ன இல்லை என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்தோன்னே அது தெரில பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிக்கணும்ல சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சுகா பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது எதுவும் சொல்லாமல் இருக்கும்போது ஓ புரியுது டக்குன்னு என்ன மாதிரி நீ கிடையாது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போய் யோசிச்சு கூட சொல்லு ஆனால் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத அப்படின்ட்டு க்யூட்டாக நம்ம சுகா பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜிமினிகா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி என் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப துடிச்சிட்ருக்காரு. எனக்கு கல்யாணம்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சிஇஓ தாண்டியும் ஒரு ரைடர் அப்படிங்கும்போது டக்குனு ஜிகே பார்ப்பான் என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆமாம் எனக்கு பைக் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பைக் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்ப்பான். இதில் என்ன தப்பு பிடிச்சதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லும்போது அப்படியே தூக்கி வாரி போடும். என்னோட அப்பாக்கெல்லாம் தெரியாது. அப்பப்போ என் மனசுக்கு ஒரு இதாக நான் போய் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா எல்லாத்தையும் ஜிமினிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கா என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் ஜோங்கும் தான் வருவாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஜிமினும் ஜங்குக்கும் வர ஒரு ரெஸ்டாரண்ட். ஆல்ரெடி அங்கே வந்திருக்கிறதுனால தான் ஜிமின் ரொம்ப ஒரு சஃபர் ஆகிட்டு உட்காந்துருப்பான். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வரும்போது ஜூங் தான் ஓ சாரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நிறைய பேசிப்பாங்க. அந்த இடத்த தான் அப்படியே பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜிமினும் ஜங்குக் அதாவது சுகாவும் உட்காந்துருக்காங்க. இப்போது அவ்வளோவா நம்ம ஜங்குக் நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அது கார்னரில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்துட்டு இருக்கும். இப்போது நம்ம ஜங்குக் தான் வேகமாக போயிட்டு அந்த சீட்டில் இப்படி உட்காருவான். ஜிமினி சுகாவை நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஜிமினுமே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிக்காமல் சுகா பேசுறதை கவனிச்சிட்டு இருக்கும்போது இப்போது ஜோங் தான் அங்கேருந்து வந்துட்டு சார் இப்போது இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் இல்லை தோணுச்சு அதான் அப்படி சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது சுகா ஜங்குகா ஏதோ காதல் தோல்வியிலே இப்படி புரண்டுக்கிட்டு இருக்கிய இதெல்லாம் உனக்கு நல்லா அறிகா அப்படிங்கும்போது கட்டுப்பேத்தாதராச்சும் அப்படிங்கும்போது சரி இப்போ என்ன சிமனை பார்க்கணும் தானே வா கிளம்புவோம் எப்பயும் நீ கூப்பிடுவ இப்போ நான் கூப்பிட்றேன் வா 2ல் ஒன்று கேட்டுருவோம் தீங்கும்போது அப்படி ஜங்குக்கு பார்க்கும்போது இப்போது டக்குன்னு நம்ம சுங் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்திருப்பான் யாரையோ. ஜங்குக் தான் டேய் என்ன பார்க்குற அப்படிங்கும்போது இல்லைடா அங்கே உட்காந்துருக்கிறது எனக்கு என்னமோ சிமன் மாதிரியே தெரியுதுடா அப்படிங்கும்போது நம்ம ஜெய் தான் டக்குன்னு பார்ப்பான். பார்த்தா சிமன் குமிஞ்சிட்டு உட்காந்துருப்பான். எங்கே நம்ம சுகா அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு நல்லா தெரியும் அவன் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு டேய் யாரா அது அப்படின்ற மாதிரி கேட்பான்.
டேய் இரு பொறுமையா இரு. அது யாருன்னு தெரில. ஆனால் பர்றா செம்ம வெயிட்டன் அறியா. டேய் இரு பொறுமையா என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சரக்கு நெஞ்சு போயிட்டு சிம்மன் முன்னாடி தான் நிற்கும் போது சிம்மன் அப்படி பார்ப்பான். சங்குக் தான் அப்படியே சிம்மனை பார்த்த மாதிரி நிற்கும் போது சுகா தான் எக்ஸ்கியூஸ் மீ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது சிம்மன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சங்குக் கேட்கும்போது அப்படின்ற மாதிரி நம்ம சிம்மன் தான் பார்ப்பான். என்ன பண்ணிகிட்ருக்கு சிம்மன் நீங்கள் யார் இது அப்படின்னு கேட்கும்போது சூக்கு அங்கேருந்து வந்து டேய் சங்குக்கா என்னடா பண்ணுறா ஏதாவது உங்கள் அப்பாவுக்கு ரிலேட்டிவாக இருக்க பதில் அப்படிங்கும்போது டேய் கையறா சிம்மன் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும்போது சுகா யார் நீங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு சிம்மனை பார்க்கும்போது சிம்மன் அப்படியே என்ன பண்ண தெரியாமல் பயந்துட்டு சிம்மன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சூங்தான் டேடி வாடா அப்படிங்கும்போது சிம்மன் நான் உங்ககிட்ட பேசணும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பான். இப்போது சுகாக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ ஜிமின் தான் சுகாவை பார்த்துட்டு என்னோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ கடுப்பாக வரும் காலேஜ் ஃப்ரெண்டு சொல்லும்போது இப்போது ஜிமின் கையை பிடிச்சி வேகமாக தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தான் அப்படியே கையை பிடிச்சிட்டே நிற்கும்போது விட ஜங்குக் அப்படின்னு கையை அப்படி பிடிச்சி இப்படி இது பண்ணிட்டு நிற்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கா ஜிம்மன் யார் ஜிம்மன் அது அப்படின்ட்டு ஜிம்மன் பார்த்து கேட்கும்போது இங்கே நம்ம ஜூங் தான் நாங்கள் ஜிம்மனோட கூட படிக்கிற ஃப்ரெண்டு அவன் வந்து ஜிம்மனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது ஷடா எனக்கு புரியல அப்படிங்கும்போது ஜூங்குக்கா அப்படி இருக்கும். இருந்தாலும் சுகா அப்படியே ஜிமினி ஜங்குக்கையும் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே எங்கே உட்காந்துருப்பான். ஏன்னா வந்து ஜிமின் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான்னு. இப்போது செய்யதான் என்ன பண்ணிகிட்ருக்க ஜிம்மன் யார் ஜிம்மன் அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியே குமிஞ்சு நிற்கும் போது ஒன்றை தான் கேட்குற ஜிம்மன் யார் ஜிம்மன் பாரு ஜிம்மன் என்ன ஒன்று பார்க்காம 2 நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு தெரியும் மாதிரி உனக்கு கொஞ்சமாவது அப்படின்ட்டு ஜிம்மன்ட்டு சொல்ல ஜிம்மன் அப்படியே கீழே குமிச்சிட்டே நிற்பான். இப்போது ஃபோன்ட்டு தான் ஜிம்மன் பேசிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு எவ்வளோ கோவம் மாதிரி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன் நீ எப்பயும் அப்படின்ட்டு ஜிம்மன் கிட்ட எவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் இது ஒரு மாதிரி இதாகும். இருந்தாலும் ஜிம்மன் அதை வெளியே காட்டிக்காமல் நிற்கும் போது ஜிம்மன் கையை பிடிச்சி ஏய் விடுச்சி ஃபோன்ட்டு தான் நீ கேட்குறேன் என்ன நடந்துச்சு என்ன ஆனிச்சு ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்க மாட்டியாடி தின்னு கையை பிடிச்சிட்டு பேசும்போது சங்கு கையை பிடி சங்கு அப்படிங்கும்போது ஓ கையை கூட ஒன்று பிடிக்கக்கூடாது இல்லடினா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சுகா வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ பிரதர் என்னது இது கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது டக்குனு ஜெகி ஜிம்மனோட கை இது பண்ணிட்டு ஜிம்மன் தான் கையை ஜெகி இது அதாவது தட்டி விட்டு நிற்கும்போது அடே ஏய் யார்ரா நீ அப்படின்ட்டு ஜெகி தான் சொல்லுவான். நானா சரி பிரதர் நீ கேட்குறதுனால சொல்கிறேன். தோ நீ நிற்கிறாங்கல்ல இந்த க்யூட்டான அலிகான இந்த பையன் அவனோட ஹப்பியாக ஆக போகிற ஒருத்தன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்பான். ஏன்னா புரியலையா ஓகே புரியுற மாதிரி சொல்கிறேன். நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது சிமன் என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சுகா பார்த்துட்டே கேட்கும்போது அதான் சொல்லணப்பா என்னப்பா புரியலையா என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஏன் நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்கும்போது இப்போது அப்படியே ஜோங் தான் பின்னாடி வந்துட்டு ஐயோ என்னது இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இப்போ என் ஜங்குக்கு வந்து கிட்ட வந்து ஆமாம் லவ் பண்ணுறேன் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஓ நினச்சேன் என்னடா ஒருத்தன் இப்போ கியூட்ட அழகு அறியானே எவனாவது விட்டு வச்சுருப்பான் நினச்சேன் வந்துட்டேன். என்ன ஜிம்மன் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கும்போது ஜிம்மன் எதுவும் பேசாமல் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது நான் காருக்கு போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக போயிடுவான். இப்போது ஜிம்மன் போனோடனே நம்ம சுகா தான் என்ன சொன்னேன் லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது ஆமாம் லவ் பண்ணுறேன். ஆமாம் நீ யார் அப்படிங்கும்போது அதான் சொன்னேனே மிஸ்டர் ஷனா உன்னோட நேம் என்ன அப்படிங்கும்போது சுங்க வந்து நீங்கள் யாருன்னு தெரில மிஸ்டர் ஆனால் அவன் வந்துட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது ஓ ஜங்குக் அதை புரிஞ்சுக்கோங்க லவ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா கூட இருக்கலாம். தோ இப்போது அவன்
எனக்கு சொந்தமாக போகிறான். ஸோ உங்களோட அந்த லவ்வெல்லாம் மூட்டை கட்டிட்டு நீங்கள் கிளம்பலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இது முன்னாடி யாரும் லவ் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போது எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஸோ நீ கிளம்பலாம். அப்படிங்கும்போது டேய் லூஸாடா நீ விட்றா அப்படின்ட்டு தான் பிடிச்சிருப்பான் ஜங்குக. இப்படி இது பண்ணிவிட்டு சண்டைக்கு வரும்போது பிரதர் இந்த சண்டை போடுறதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, எனக்கு மூடும் இல்லை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயிசம் காட்டுறவரெல்லாம் இல்லாமல் இடத்த விட்டு கிளம்புனா நல்லா இருக்கும். அப்படிங்கும்போது டேய் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி பேசிகிட்டு இருக்கோம் மரா அப்படின்ட்டு ஜங்கு சரியாக சண்டை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் சரி ஃபோனை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு சுகாஷ் சொல்லும்போது டேய் ஷோர்ரா நீ இன்னைக்கு என்னடா வேணும்? சிம்மன் ஷென்னோடது மரியாதையா என் பாதியிலேருந்து நான் வந்துக்குவோம். அப்படிங்கும்போது ஐயோ மிஸ்டர் ஜங்கு உங்கள் பாதையிலலாம் நான் வரல சரியா, என்னோட பாதையில் தான் தோ பாக் சிம்மன் வந்திருக்கான். ஸோ என் பாதையில் வந்தால் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களோட இந்த காதலெலாம் கொஞ்சம் மூத்தா கட்டிட்டு தயவு செஞ்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகை பார்த்து இப்படி முறைச்சிட்டு நம்ம சுகாதா சிவன் அந்த காரில் ஏறி உட்காந்துருப்பாங்க. அங்கே போயிடுவான். இப்போது ஏற்றி ப்ரோ அவனை என்ன பண்ணுறேன்னு போகிறா டிடி சும்மாடுறா ஜங்குகா சொல்கிறது கேட்குறா ஒரு நிமிஷம் சும்மாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இது பண்ணிகிட்ருப்பான். அப்படி முறைச்சிட்டு ஜங்கு நம்ம சுகாதான் காருக்குள்ளே போயிட்டு என்ன சிவன் போகலாமா அப்படிங்கும்போது அப்படியே சிவன் தான் பார்ப்பான். அப்படியே ஜேகியை முறைச்சிட்டு நிற்பான். இப்போது அப்படியே எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது சுகா வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது திமுரு இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுவான். பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கும்போது டேய் என்னடா பண்ணுற கொஞ்சம் அமைதியாடுற அப்படிங்கும்போது ஓ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே பண்ணிட்டான் பார்த்தியா தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படிங்கும்போது டேய் கொஞ்சம் அமைதியாடுறா என்ன நடந்துச்சுன்னு தெரியலடா ஜிமினோட ஃபேஸை பற்றி இல்லாமல் என்ன சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இல்லை தான் ஆனால் ஷாரு கூட வேணாலும் வந்துடுவாங்க நம்மளோட டேட் அப்படிங்கும்போது டேய் அவங்க அப்பாரை பற்றி உனக்கு தெரியல எப்படி பண்ணியிருப்பான் ஒரு நாள் அவங்க அப்பாவோட இதில் வந்துருக்கலாம்லடா அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் அவங்ககிட்ட பேசணும், சிமினிக்கிட்ட நான் பேசணும், கிளம்புவா போகலாம் அப்படிங்கும்போது டேய் வேணாடா அவங்க அப்பா ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருப்பான் அவன் மேலே, கொஞ்சம் அமைதியாக இரு ஏதாவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது என்னடா பார்த்துக்கலாம் இப்படி பிடிச்சி கைது தள்ளிவிட்டு அப்படி ஒரு மாதிரி சேடாக இருக்கும் ஜங்குக்கு. கோவம் ப்ளஸ் சேடு அவ்வளோ ஒரு கடுப்பில் இருக்கும்போது டேய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பைக்கு வேகமாக ஓட்டிட்டு ஜோங்கிட்டா பின்னாடி உட்காந்துருப்பான். டேடி இப்போ இது கூட இவ்வளோ கோவப்படுற இருறா அவன் சும்மா ஏதாவது பேசக்கூட வந்திருக்கலாம்டா, இன்றைக்கி தானே அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கலாம், ஏன்டா இப்படி இருக்குது அப்படிங்கும்போது சீக்கு எதுவுமே பேச மாட்டான். டேரெக்டாக போயிட்டு அவங்க இப்போ குடிக்கிற ஒரு பார்க்காக போயிட்டு பியர் வாங்கி பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பான். ஒரு பாட்டிலை வாங்கி ஃபுல்லாக உடச்சி குடிச்சிட்டு இருக்கும்போது சுந்தான் ஜங்குகா புரியுதுடா உன்னோட கோபம் புரியுது, ஆனால் ஜிம்மன் ஃபேஸை பார்த்திலடா அதெல்லாம் வந்துட்டு அவன் ஏதோ வற்புறுத்தி செய்கிற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கும்போது வற்புறுத்தி செஞ்சால் போகணும்ல என்னோட ப்ளேஸில் இன்னொருத்தனை வச்சு அதில் பேசிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே ஃபோன் தான் எடுத்து ஜிமினோட நம்பருக்கு தான் அடிக்கும்போது ஜிமின் நம்ம சுவிட்ச் அது அவன் தான் எடுக்க முடியாது பிளாக் பண்ணி வச்சுருப்பான். இந்த மயிருக்கு மட்டும் குறைச்சல டேய் இதை நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ எப்படி சொல்ல குடிச்சிட்டு இருக்கும்போது டேய் ஜங்குகா கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுடா நம்ம பேசிக்கலாடா அப்படிங்கும்போது ஓ பேசணும் இந்த அந்த குட்டச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஷவனும் ஒருத்தங்க கூட ஃப்ளோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான்ல என்னோட ஜிம்மன்கிட்ட அப்படிங்கும்போது டேய் பொண்ணோட ஜிம்மன் அவனுக்கு தெரியாதுல தெரிய வைக்கணும், தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயிக்க பயங்கர கடுப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சுகா வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பான். இப்போது வீட்டுக்கிட்ட வரும்போது சுகா தான் சிமன் அப்படிங்கும்போது இங்கே ஜிமினுக்கு என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபோனில் இன்றைக்கி டேய் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சீக்கிரமாக மீட் பண்ணலாம், குட் பை அப்படின்னு சொல்லும் போது என்னடா இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் வந்துடுவான் உள்ள. இப்போது சுகா தான் அப்படியே ஜிம்மன் போகிறத பார்த்துட்டு இப்போது வெளியே தான் அப்படியே சிகரெட்டை தான் பற்ற வச்சு இப்படி வாயில் வச்சுட்டு என்னடா இது நல்லா போயிட்டீங்கன்னு பார்த்தேன், அதானே கதையில் வில்லன், இப்போது நான் ஒருத்தங்க கதையில் வில்லன் அறிகம் போலியே, பரவாயில்ல எப்பயுமே ஹீரோயின் தான் ஜெயிக்கணுமா என்ன, இல்லை
டூயட் பாடக்கூடாதா, இப்படியே கதையை வைப்பீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சுகாட மைண்ட் வைஸ் தான். இப்படி ஜிமன் வீட்டுக்கு போனது ஆரம் தான் அங்கே உட்காந்துருப்பார். இப்போது ஜிமன் உள்ள வரதை பார்த்துட்டு ஜிமன் வந்துட்டே அப்படிங்கும்போது வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது சுகா எங்கே கிளம்பிட்டார் அப்படிங்கும்போது ஓ ஓகே நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜிமன் சட்டு மேலே போயிடுவான். இங்கே நம்ம ஜேகே பயங்கரமாக குடிச்சிட்டு இப்போது டேய் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கும்போது டேய் வண்டிலாம் ஊட்டினா போலீஸ் பிடிச்சிடும், நான் ஓட்டுறேன் நீ பின்னாடி உட்கார். தேவமயிரே கிடையாது, நான் போட்டுறேன் நீ பின்னாடி உட்காந்து வர அப்படின்ட்டு எப்போ போய் வண்டியை தான் சிவகி தான் சரி போதை போட்டிகிட்டு போவான். இவனுக்கா சுங்குக்கா டேய் ஜங்குக்கா வேணாண்டா எங்கேயாவது விழுந்துருவான்டா. ஓ என் மேலே இவனுக்கு அவ்வளோ நம்பி எல்லோரும் என் மேலே நம்பிக்கை போயிடுச்சு போலையே அப்படிங்கும்போது ஜூங் தான் ஐயோ ராசா அப்படிலாம் இல்லை ராசா, நீங்கள் எவ்வளோ பெரிய போராயிடு அது இல்லை இப்படி குடிச்சிட்டு போனேன் எங்கேயாவது மாட்டான்டா சரி இருக்காது மச்சான், டேய் நீ வண்டியை கூட அப்படிங்கும்போது மூடிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜூங் தான் ஐயோ இவன் இங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆரம் வீட்டு முன்னாடி தான் போய் பைக் நிற்கும். நினச்சேன் என்னடா இது அப்படின்ட்டு இப்போது வண்டி விட்டு இறங்கி கூப்பிட்றான் அவனை அப்படிங்கும்போது வேணண்ட வாட போகலாம், அவனை கூப்பிடு, யார்டா இவ்வளோ மரியாதை அப்படி சொல்ல, அதான் என்னை பிரிகிறது இரியான்னு அவன் தான் என்னோட மாமா அப்படிங்கும்போது டேய் ஜங்குகா ஏற்கனவே அவருக்கு ஒன்று பார்த்தா புரியாது, இப்போ இப்படி குடிச்சிட்டு நிற்கிற அப்படி தாண்டா குடிப்பேன். அவன் என்ன இன்னைக்கு கேட்குறது, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனோட பையனை தான் லவ் பண்ணுறேன், இவனுக்கு என்ன அப்படின்ட்டு வேகமாக கத்தி நிற்பான். சித்தி சவுண்டை கம்மி பண்ணுறான் அப்படிங்கும்போது முடியாதுடா, முடியவே முடியாது, இன்னைக்கு 2ல் 1 தெரியணும். ஏன்னா என்னை விட்டுட்டு அவனையாவது அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான், நான் அப்படியே பூ போட்டு வாழ்த்துட்டு போயிடுவேன்னு நினச்சானா, முடியாது, என்னை விட்டு அவனை பிரியவே முடியாது. கூப்பிட்றா அந்த ஆளை கூப்பிடு அப்படின்ட்டு யார்ட்டு முன்னாடி எனக்கு கத்திட்டு இருக்கும்போது ஜக்குகா வேணாண்டு வாடா போயிடலாம், டேய் ரொம்ப பெரிய பிரச்சனை இருப்பதுடா வாடாடி, முடியவே முடியாது, அந்த குட்டச்சியும் வரணும் அவங்க அப்பனே இங்கே வரணும், 2 பேர்கிட்டையும் நான் பேசணும், இன்றைக்கி 2ல் 1 தெரியணும், அவன் பேர் என்னடா டேய் மரியாதடா அதெல்லாம் தேவையில்ல, ஏன்னா கிம் நாம்ஜூன் மிஸ்டர் கிம் நாம்ஜூன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது ஐயோ டேய் இன்னும் கொஞ்சம் 2 தடவை கூப்பிட்டு நான் வந்துடுறேன், வரணும் இங்கே வரணும், இன்றைக்கி 2ல் 1 முடிவை தெரிஞ்சாகணும், மிஸ்டர் கிம் நாம்ஜூன் அப்படின்ட்டு வேகமாக கேட்டு பிடிச்சிட்டு ஆட்டும் போது இப்போது நம்ம நாம்ஜூன் காதில் விழுந்துருக்கும், நம்ம ஜெமினுக்குமே அது காதில் விழுந்துருக்கும், ஏன்னா அந்த மாதிரி அங்கே கத்திட்டு இருப்பான் நம்ம ஜெமின் வேகம் ஓடி வந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஜேக்கி சரி போதையில் அப்படி நிற்கும் போது சங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கே என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருந்துச்சு வெளியே வந்து அப்படி பார்க்கும்போது மிஸ்டர் கிம் நாம்ஜூன் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கும்போது ஏய் உனக்கு என்ன இங்கே வேலை, ஆமாம் எதுக்கு போது இவ்வளோ குடிச்சு நிற்கிற அப்படிங்கும்போது நான் குடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யார் அப்படிங்கும்போது நீ என்ன பொறுக்கி தானே வேணாலும் பண்ணு, ஆனால் என் வீட்டு முன்னாடி நின்று பண்ணிகிட்டு இருந்தால் போலீஸை ஃபோன் பண்ணி ஃபராப், ஓ அப்போ நீங்கள் போலீஸ் இல்லையா, தம்பி போலீஸா என்ன அப்படிங்கும்போது டேய் வேணாண்டா என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது கிம் நாம்ஜூன் வாங்க நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், சண்டைலாம் போட வரல அப்படிங்கும்போது இவங்க தான் பார்க்கும்போது சார் அது வந்து அப்படிங்கும்போது வேகமாக ஜிமன் ஓடி வந்து பா நான் போய் பேசிக்கிறேம்மா அப்படிங்கும்போது நீ எதுக்கு பேசுகிற நீ உள்ளே போ அப்படின்னு ஜிமனை இது பண்ணும்போது எதுக்கு அவனை உள்ளே போக சொல்கிறேன், உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பேசணும், பேசிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் க்யூட்டாக ஒரு மாதிரி ரக்குடாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜோங்குக்கா அப்படி இருக்கும். இப்போ நம்ம நாம்ஜூன் தான் கிட்டே வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன வேணும் அப்படின்ட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படியே பயந்து அது மாதிரி இருக்கும்போது எதுக்கு பயப்படுற, உங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டீல, நான் தான் வேணும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உனக்கு சொல்ல வாய் வரல பாக் ஜிமன் அப்படிங்கும்போது இப்படி நம்ம ஜூனா தான் நம்ம ஜிமினை முறைக்கும் போது எதுக்கு அவனுக்கு இப்போ நீ வேறு மாப்பிள்ள பார்க்குற நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது உனக்கு அது தேவையில்லாத விஷயம், அவன் என்னோட பையனுக்கு நான் யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னா அது என்னோட முடிவு அப்படிங்கும்போது ஐயோ மாம்சே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறிய நீ
உன் பையன் என்னை லவ் பண்ணுறான், என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஜூனாதான் ஜிமினை பார்க்கும்போது, என்ன சொல்ல மாட்டியா உங்கள் அப்பங்கிட்ட, அவளை தான் லவ் பண்ணுறேன், அவனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு ஜிமன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்ம ஜிமினிகா என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கும் போது, நீங்கள் பாருங்கள் மிஸ்டர் எம்னாம்ஜோன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி அவனை மிரட்டி என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் மனசுலேருந்து என்ன எடுக்க முடியாது. எங்க வாங்க முன்னாடி என்ன அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்படியே நான் தான் பார்க்கும்போது, சிமன் அவன்கிட்ட சொல்லு, இவ்வளோ நடந்தும் உனக்கு அவன் வேணுமா சொல்லு, அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஜெயிதான் அப்படி பார்க்கும்போது, சிமன் சொல்லு சிமன் அப்படிங்கும்போது, சங்குக் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது, அப்படியே ஜூனா தான் ஜிமினை பார்க்கும்போது, நான் சங்குக்கிட்ட பேசிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கையை பிடிச்சி தடவை இழுத்துட்டு போய் அவன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு இடம் தான் இருக்கும், அங்கே தான் நின்று சங்குக்கு ஜீவனை பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கேயா ஜூங்கா பயந்து நிற்பான். நாம் ஜூன் அப்படி நிற்கும் போது, சங்கு என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்கு அப்படிங்கும்போது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஜமன், என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரியுதா அப்படிங்கும்போது, தெரியுது ஜங்கு எனக்கு தெரியுது, ஓ எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறியா, அப்போது உங்கள் அப்பா யாரை காட்டுறாரோ, யாரு கூட உன்னை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரோ, அப்போது நீ தாராளமாக அது செய்வில்லை அப்படிங்கும்போது, சங்கு அப்படிங்கும்போது, வேறு என்ன சொல்ல வர நீ எனக்கு புரியல. அப்போது உனக்கு உங்கள் அப்பா தான் முக்கியம், ஓகே உங்கள் அப்பா உனக்கு முக்கியமாகவே இருந்துட்டு போகிறார், நான் அவ்வளோதானா ஜிமன், அப்போது நான் அவ்வளோதான் உனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிமினை பார்த்து அந்த கண்ணலே அவ்வளோ ஒரு இதாக சிமினை பார்த்து பேசும்போது, சிமின் தான் சேகியோட கண்ணை பார்த்து, என்ன என்ன பண்ண சொல்கிற ஜங்குக் நீ அப்படிங்கும்போது, இப்படியே சிமின் அழுவான். எனக்கு வர வழி தெரியல ஜங்கு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் விட்டு எனக்காக விட்டுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜங்கு, ஆனால் நீ நீ அன்னைக்கு அவரை பார்க்க வரப்போ கூட அப்படிலாம் பண்ணுறல, என்னால் என்ன பண்ண முடியும் ஜங்கு, அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கும்போது, ஓ என்ன சொல்கிறதுன்னு தெரிலல, அப்போது இத்தனை வருஷமாக நமக்குள்ளே இருந்தது அந்த லவ், அதெல்லாம் அவ்வளோதானே ஜிமின், அப்போது உங்கள் அப்பாவுக்காக அது எல்லாத்தையும் மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சங்குக் தான் சொல்லும் போது, அப்படியே ஜிமின் தான் பார்ப்பான். ஓகே ஓகே அப்போது நான் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கெட்டவன் அப்படி தானே ஜிமின் அப்படிங்கும்போது, ஒரே ஜிமின் தான் பார்க்கும்போது, ஜிமின் நான் கூட என்னமோ நினச்சிட்டேன், என்னை விட்டுட்டு உன்னெல்லாம் இருக்க முடியாது, ரெண்டு நாளைக்கு மேலே என்னை விட்டுட்டு இருக்க முடியாது அவனால் அப்படின்ட்டு என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இருக்க முடியலை, இந்த சகுகை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியும், அதான் யாரோ ஒருத்தனை உங்கள் அப்பா காமிக்கும் போது அவங்க கூட பேசிட்டு இருக்கல. எனிவே இந்த சங்கு இப்போ சொல்கிறேன் ஜிமன் கேட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு ஜிமின் கிட்ட, இந்த ஜங்கு நல்லவன்டி, ரொம்ப நல்லவன், என்னை பற்றி உனக்கு தெரியாது, அன்றைக்கி நான் ஏன் லேட்டாக வந்து நீட ஒரு வார்த்தை நீ கேட்டிருந்தீன்னா நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அதை விட்டுட்டு உங்கள் அப்பா தான் நல்லவன், அவர்கிட்ட என்ன பேச முடியும்னு நீ கேட்டுட்ருக்கல, இருந்துட்டு போ, உங்கள் அப்பனையே நீ நல்லவனாக இருந்துட்டு போ, ஆனால் நான் இல்லாமல் நீ இருந்துருவேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது உனக்கே தெரியும், ஆனால் உனக்கு இந்த ஜங்கு தேவையில்லை அப்படிங்கும் போது நான் எப்பயும் அதுக்கு ஊருக்கு வர மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ உங்கள் அப்பாவுக்கு என்ன புரியுதோ அதை செஞ்சுட்டு ஹாப்பியாக இரு, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கடி, இந்த ஜங்குக்கு தவிர எவனாலையும் உன்னை பார்த்திக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோ அழியும் போது சிமினுக்கு அவ்வளோ அழிய வரும். எப்போ எனக்காக உங்கள் அப்பங்கிட்ட நீ பேசாமல் இருக்கியோ அப்போவே தெரிஞ்சிருச்சு ஜிமன், தெரிஞ்சு இனிமேல் இந்த ஜங்கு
எப்பயும் உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் நடுவில் வரவே மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுங்கிக்கிட்ட தான் டேய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுங்க தான் வண்டி ஓட சொல்லிட்டு சங்குக்கு பின்னாடி உட்காந்துட்டு வேகமாக போயிடுவான். என் ஜிம்மன் அப்படி அழுதுகிட்டே உள்ளே போகும்போது இப்போது நம்ம அமைஞ்சிருந்தான் என்ன ஜிம்மன் எதுக்கு நீ இப்போ அழுகிற அப்படிங்கும்போது இப்போது எதுவுமே சொல்லாமல் ஜிம்மன் உள்ளே போயிடுவான். இங்கே நம்ம சுங் வண்டி ஓடிட்டு வருவான். ஜேகே சுங்கோட அந்த முதுகில் படுத்துட்டு அப்படி அழுவான். அழுகுறது சுங்குக்கு தெரியும். சங்குகா ஏன்டா இப்படி அழுகுற, என்னடா பேசுன ஜிம்மனிக்கிட்ட அப்படிங்கும்போது எதுவுமே பேசாமல் அப்படியே வீட்டுக்கு தான் போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு ஜேகே அப்படி இவ்வளோ வலிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சேடாக இருக்கிறது சின்னதாக பார்ப்பாங்க. நேராக அவனோட ரூமுக்கு தான் போயிடுவான். இங்கே நம்ம சின்ன கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லும் போது என்ன ஜிம்மின் எதுவுமே பேசலையா அப்படிங்கும்போது எதுவுமே பேசலை. அது அவனால் தாங்கிக்க முடியல சின்னம்மா அப்படிங்கும்போது இப்போது சின்னுக்கு அவ்வளோ கவலையாக இருக்கும். இப்படி அவனோட அந்த நைட் போயிட்டுருக்கோம். ஜிம்மின் அங்கே அப்படி அழுதுட்டுருப்பான் ஜேகே பேசினதை நினச்சி. ஏன்னா ஜேகே அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருப்பான். ஜிம்மினுக்கு இப்போ புரிஞ்சு வந்திருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை ஜிம்மின் வந்து ஜேகேக்காக பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது ஜிம்மினுக்குமே இருக்கும். இருந்தாலும் ஜூனாவை பற்றி நம்ம ஜிம்மினுக்கு தெரியும். ஏன்னா ஜூனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்படியே இதெல்லாம் போயிட்டுருக்க இப்போது மறுநாள் காலையில் நம்ம சின்ன வந்துட்டு அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இப்போது அங்கே காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். இப்போது அந்த காலிங் பெல்லை திறந்து பார்த்தா நம்ம சுகா தான் சின்ன முன்னாடி நிற்கும்போது சின்னக்கு அது யாருன்னு தெரியாதுல்ல. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஓ ஹலோ என்னோடய பேர் மின்யோங்கி, சங்குக்கு பார்க்கணுமே அப்படிங்கும்போது சங்கு மேலே தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது ஓ தூங்கிட்டு இருக்காரா, நான் உள்ளே வரலாமா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே உள்ளதான் வந்துட்டு சுவாட தான் உட்காந்துட்டு ஹாய் அங்கிள், என்னோடய நேம் மின்யோங்கி, நான் சங்குக்கோட ஃப்ரெண்ட் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டா நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கும்போது அதான் சொன்னேனே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் இல்லை சங்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது ஓ அப்படியா, நான் போய் சங்குக்கு கூப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் ஜங்குக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்க சுகாதா மேலே போவான். அங்கே நம்ம ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கோட டோரை தான் அப்படி தட்டும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்போது தொடர்ந்து தட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஏஞ்சி அப்படியே பார்ப்பான். பார்க்கும்போது டோர் க்ளோஸ் ஆகிடும். அப்படியே பெட்ஷீட்டில் இது பண்ணிட்டு டோர் அப்படி திறந்துட்டு யாருன்னு பார்க்கும்போது சுகா தான் நிற்பான். சுகா பார்த்தனே ஜங்குக்கு அப்படி இருக்கும். இப்போது அப்படியே என்ன மிஸ்டர் சங்கு தூக்கம் போகலையா என்ன அப்படிங்கும்போது ஜங்குக்கு அப்படியே நிற்கும்போது சுகா தான் நேராக ஜேகே ரூம்குள்ளே போயிட்டு அப்படி நிற்கும்போது ஜேகே தான் உனக்கு என்ன வேலைங்க அப்படின்னு கேட்பான். சரியா எனக்கு வேலை அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ரூம் போய் சுற்றி பார்ப்பான். பார்க்கும்போது அங்கே ஜேகேயோட ஜிம்மின் ஃபோட்டோ ஜேகேயோட அந்த டேபிளில் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு ஓ இந்த அளவு லவ்வர்ஸா நினைக்கலையே, இவ்வளோ லவ்வர்ஸ் என்ன நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த ஃபோட்டோ வாங்க வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த இதில் தான் உட்காருவான். இது இருக்குல்ல பெட்டு, அங்கே அப்படியே உட்காந்துட்டு ஜேகே பார்க்கும்போது ஜேகே இப்படி நிற்கும்போது இதுக்குப்பா இப்போ ஏதோ என்னை பார்த்துட்டு ஏதோ வில்லன் மாதிரி ஃபேஸை வச்சு நிற்கிறியே என்ன அப்படிங்கும்போது உனக்கு இன்னைக்கு இங்கே என்ன வேலை இதுக்கு வந்த அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படிமா. என்கிட்ட என்ன பேச போகிற, உங்ககிட்ட தான் பேசணும் அப்படிங்கும்போது இப்போ ஜேகேட்ட நிற்கும் போது அப்படியே ஜேகே சுகா தான் ஏஞ்சி வந்து ஜேகேக்கிட்ட சிவனை விட்டு கொடுத்துரு அப்படிங்கும்போது என்ன இல்லை சிம்மின் சிம்மின் அவனை என்னை விட்டு கொடுத்துரு அப்படிமா. என்ன பேசிகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு பேசுகிறியா, தெரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது மரியாதையாக நீங்கள் இது போயிரு அப்படிங்கும்போது இப்போ சுகாதா அப்படியே ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிட்டு மிஸ்டர் ஜியோன் சங்கு என்னை தெரியுதா அப்படின்னு கேட்பான். இப்போது அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்கும்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சுகா கூட ஜேகே வந்து ஒரு ரேஸ் வச்சுருப்பான். அந்த ரேஸில் வேறு லெவலில் நம்ம சுகாவை தோக்கடிச்சிருப்பான். அப்போலேருந்தே சுகா வந்து சங்குக்கை வந்துட்டு தேடிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அது ஒரு இந்த ஷோ மாதிரி அவன் ஏதோ ஒரு வெட்டுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஷோ முடிஞ்சு சங்குக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அப்போலேருந்தே ஜேகேவும் அவன் தேடியிருப்பான். ஸோ
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல வச்சு வேறு லெவலில் பற்றி செஞ்சேன் ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது அப்படியே ஜெயிக்கதா பாப்பா உனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நீ தோத்தது ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து சரட்டுன்னு போயிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது யார் நீ அப்படிங்கும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியாது தான், ஆனால் நீ யாருன்னு தெரியும், எவ்வளோ பெரிய ரேசல் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஷுவா தான் அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டிங்கும்போது அப்படி இப்போ என்ன வேணும் அப்படிமா எனக்கு இதோ அந்த க்யூட்டான அழகான பாக்ஜமன் வேணும் கொடுக்குறியா அப்படிங்கும்போது டக்குன்னு சட்டையை பிடிச்சி உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீங்கள் இருந்தேன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படிங்கும்போது கூல் டவுன் பெரிய இவ்வளோ கோவப்படுற சட்டையில் கையெடு அப்படி சொல்லிட்டு கை அப்படி எடுத்து விட்டு அப்படியே சட்டையை சரி பண்ணிட்டு என்ன நீ கொடுக்காட்டினா மட்டும் அவனை என்னால் எழுதுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கியோட இட்டு வை பார்த்து பேசிட்டு எடுக்க முடியாது, உன்னால் முடியுமா அப்படின்னு ஜேகே சொல்லுவான். முடியும், இதோ அவங்க அப்பா ரேகால கிம் நாம் ஜோன் கமிஷனர் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு, இதோ இப்போ தான் கால் பண்ணி இன்னொரு 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜேகே பாப்பா என்ன எட்டோடையும் போது செத்துருச்சு அப்படிங்கும்போது இப்போ ஜேகே அப்படி பார்க்கும்போது என்ன அந்த ஹார்ட்டு அப்படி நின்றுச்சா என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது அப்படி ஜேகே பாப்பா சங்கோ நான் தான் சொன்னேன்ல அந்த பாக்ஜிமின் எனக்கு தான் அப்படிங்கும்போது அப்படியே ஜேகே தான் சரி கோமா பார்த்துட்டு இருக்கும்போது கோவம் வருதோ அப்படின்னு தோணுதோ இருக்கும். ஆனால் பார்த்தனே எவ்வளோ லொக் பண்ணிரிய அப்படின்னு இருக்காதா பின்ன நேற்று பார்த்தா எனக்கே அவனை யாருக்கும் கொடுக்கக்கூடாது தோணுது, இப்போ உனக்கு இருக்குமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்லுவான். இப்போ அப்படியே பார்த்துட்டு செக்கையை பார்த்துட்டு ஜங்கு நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே அது என்ன தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜெகே பார்க்கும்போது என்னன்னு ஈவினிங் தோ இந்த இடத்துக்கு வா சொல்கிறேன் அப்படிங்கும்போது இப்போது ஜெகே தான் அந்த கார்டை வாங்குவான். கார்டை வாங்கி பார்க்கும்போது 7 மணிக்கு உன்னை மீட் பண்ணுறேன், இப்போது நான் கிளம்புறேன் ஜங்கு என்னோட ஆளுகிட்ட போய் பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிற அப்படி தட்டி விட்டு சுகாதா டோரை திறந்துட்டு போயிடுவான். இப்போது அப்படியே சரி கடுப்பாக செய்யுதான் அந்த கார்டை பார்த்துட்டு இப்போ ஜூம்க்கு தான் கால் பண்ணி டேய் ஜூம் அப்படிங்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்ததெல்லாம் சொல்லும்போது என்ன இதுக்கடா அவன் இப்படிலாம் பேசுகிறான், அவன் எதுக்கடா கூட மீட் பண்ணணும்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு ஜங்கோக் சூங்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இதோட நான் இந்த எபிசோடை முடிகிறேன். ஆக்சுவலி நான் இதை 2 பார்ட்டாக போடலான்னு தான் 2 ஷார்ட்னு போட்டேன், ஆனால் இது 2 ஷார்ட்டாக வரல. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்துட்டு அடுத்த லாஸ்ட்டு பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு சுகா ஜிமினா இல்லை ஜேகே ஜிமினா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் பார்ட் ஒரு க்யூட்டாக அழகான மூமெண்ட்டாக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்படி தான் அதோட இதை வச்சுருந்தேன், ஆனால் கொஞ்சம் இதை இழுத்துட்டேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக 3rd பார்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பர்த்டேக்காக ஒருத்தவங்க என்கிட்ட 1 ஷாட் கேட்டிருந்தாங்க. அந்த 1 ஷாட்டை 15ஆம் தேதி இல்லாட்டி 16ஆம் தேதி, அவங்க 15ஆம் தேதி பர்த்டே, ஆனால் எனக்கு அப்போது கிடையாது தெரில என்னென்னு. அதனால் 15, 16 2 நாளில் அந்த 1 ஷாட்டை போட்டுட்டு நான் இந்த ஃபைனல் பார்ட் காதல் பிசாசி போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் போடுவேன். ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இழுத்துட்டேனா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே, ஆனால் நான் இந்த ஸ்டோரி எப்படி தான் கொண்டு வந்தேன், ஆனால் அதை ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் முடிய முடியல. ஸோ நான் இதை 3rd பார்ட்டாக போட்டேன். ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். 15ஆம் தேதி இல்லாட்டி 16ஆம் தேதி ஒரு ஜி குக் 1 ஷாட், ஜி குக் இல்லாட்டி விவின் குக் ஒரு 1 ஷாட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பைடா ஆர்மீஸ்.